ஹே கைஸ், நம்ம ஈவினிங் ப்ரீடிங் விட்டுருந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 பேர் கிட்ட மார்னிங் எக்லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்லே பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் ஃபீமேலை செப்பரேட் பண்ணிடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா புதுசாக ஜார்ஸ் ரெடி பண்ணி அதில் ராக் சால்ட் போட்டுட்டு ஆல்மோண்ட் லீஃப் போட்டு தண்ணியை கண்டிஷன் பண்ணி வச்சுட்டேன். இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் விட்ட ஃபீமேல் கண்டிப்பாக மேல் அட்டாக் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஃபிஷஸ்க்கு கொஞ்சம் அடி போட்டிருக்கும். இந்த அடியிலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் பார்த்து பத்திரமா செப்பரேட் பண்ணணும். ஏன்னா அந்த எக்ஸு அந்த நெஸ்ட் கலைஞ்சிடக்கூடாது. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பீட்டா நெட் வச்சு நீங்கள் பிடிச்சி பழகிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபீமேல்ஸ்க்கு டெய்லி 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணணும். அப்புறம் இதுங்களோட கலர் ஃபேட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஏன்னா சிக்காக ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால. சிக்காகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் 15 டேஸில் இந்த ஃபீமேல்ஸை அடுத்த ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் இந்த ஃபீமேல்ஸ்க்கு அடுத்த எக்லோடு ரெடி ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் ஒரே கெப்பாசிட்டி இருக்காது. அதனால் 8 ஃபீமேல் இப்போ எக்லே பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்க 3 ஃபீமேல் எப்போ எக்லே பண்ணுதுன்னு பார்ப்போம்.